இதில் பார்த்தீங்கன்னா யோசப் வந்துட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சைடில் எல்லாமே எழுதியிருக்கோ பாருங்க. சொந்த அண்ணனே என்ன பண்ணாங்க, அவனை விற்றாங்க. ஒரு வேலைக்காரனாக அந்த ஊருக்கு போனான். ஓகே, அங்கே போய் போத்திபார் பண்ண அட்டகாசத்தில் ஜெயிலில் தள்ளப்பட்டான். எவ்வளோ வருஷம் இதெல்லாம் போகுது? 5 நாள், 1 மாதம், 2 வருஷம்ட்டு இல்லை, நிறைய நாள் போகுது. கஷ்டப்படுறாரு, ஜெயிலில் தள்ளப்படுறாரு. ஜெயிலேருந்து அந்த இடத்துல அவன் ஃபுல்லாக தள்ளி கீழே விழுந்த உடனே அவன் அந்த இடத்துல ஜெபிக்கிறார். விற்கும் போது ஜெபிக்கல. ஓகே, அந்த இடத்துல போய் வேலை செய்யும் போது ஜெபிக்கல. போத்திபார் அக்யூஸ் பண்ணார். போத்திபார் பண்ண குற்றத்தை சொன்ன உடனே அப்போவும் அவர் ஜெபிக்கல. ஜெயிலில் போய் தனியாக இருக்கும் போது எல்லாமே முடிஞ்சிச்சின்னு போய் ஜெபிக்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்குறாரு. ஒரே ஒரு சின்ன ஒரு கனவை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஒரு சின்ன கனவு, ஒரு நாளில் நம்ம லைஃப் மாறிடும். அதை தான் அவர் மாற்றுவார். ஒரு டேர்னிங் பாயிண்ட் டக்குன்னு மாறும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். இதை தான் யோசப் என்ன பண்ணார், ஒரு நாள் அன்னைக்கு ஃபுல்லாக ஜெபிச்சு அந்த கனவுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்த உடனே அவர் எங்கே கொண்டு வந்தாங்க, பேலஸ் கொண்டு வந்தாங்க. அந்த பேலஸ்லேருந்து அவர் என்னவா மாறினார், ரூலராக மாறினார். ராஜாவோட அடுத்த ஸ்தானத்துக்கு மாறினார். எந்த இஸ்ரேல் மக்கள் இவங்க அண்ணன்களே வித்தாங்களோ அந்த ஜனங்களுக்கு இவர் போஷித்தார். அந்த நாடே காப்பாற்றப்பட்டுச்சு யோசப்னால.